உதயகம்மன் பிளவுக்கு சுரேஷ் சலேவின் மனைவியும் மகனும் கூறியிருக்கின்றார்களாம். சுரேஷ் சலே அவருடைய மகனுக்கு சொல்லியிருக்கின்றாராம், என்னை நிர்வாணப்படுத்தி இந்த அதிகாரிகள் கொடுமைப்படுத்தி விசாரணை செய்த போது அந்த இடத்திலே 8 சிசிடிவி கேமராக்கள் இருந்தது என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கின்றார். சிஐடிக்கு தேவை சுரேஷ் சலே உயிரிழக்க வேண்டும். சிஐடி அதிகாரிகள் சுரேஷ் சலேவுக்கு ஒரு கரண்டி ஒரு அகப்பை சோறும் ராபு சொதியும் கொடுத்திருக்கின்றார்களாம். நிர்வாணப்படுத்தி அவருடைய கைகளுக்கு விலங்கிட்டு அவரை குனிய செய்தார்களாம். குனிய செய்து அவருடைய உடலில் இப்பொழுது ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, உள்ளாடை. அந்த உள்ளாடையையும் கலற்றி ஆசனவாயில் விரலை போட்டு அவரை சித்திரவதை செய்தார்கள் என்று சுரேஷ் சலே வைத்திய அதிகாரியிடம் சொல்லியிருப்பதாக அந்த அறிக்கையில் போடப்பட்டிருப்பதை உதயகம்மன் பிள்ளை இன்று ஹைலைட் செய்து காட்டுகிறார். சிங்கள ஜனதாவணி, சிங்கள மக்களே, உங்களுக்கு ஈவிரக்கம் இல்லையா? லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரியின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று உதயகம்மன் பிளவுக்கு சுரேஷ் சலேவின் மனைவியும் மகனும் கூறியிருக்கின்றார்களாம். அந்த செய்தியை அப்படியே அவர் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு அவசர ஊடக சந்திப்பை நடாத்தி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். அது என்ன செய்தி என்பதை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்க போகின்றோம். அதாவது இன்று காலையிலே சுரேஷ் சலேவை பார்க்க, யார் சுரேஷ் சலே? சிஐடியில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி, முன்னாள் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். பிடிஏவின் கீழ் இன்று பிடிஏவின் கீழே தடுத்து வைக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சுரேஷ் சலே ஒரு ஆபத்தில் இருப்பதாகத்தான் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அது என்ன ஆபத்து என்பதை நாங்கள் இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். உதயகம்மன் பிள்ளை தான் கூறுகிறார். ஆகவே முதலில் உதயகம்மன் பிள்ளை என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் இன்று காலையில் சுரேஷ் சலேவை பார்ப்பதற்கு அவருடைய சகோதரனும் அவருடைய மகனும், சுரேஷ் சலேவின் மகனும் சகோதரனும் சிஐடிக்கு சென்றிருக்கிறார்கள். சென்ற போது சுரேஷ் சலே ஒரு விடயத்தினை இவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இவர்கள் வெளியே வந்ததும் உதயகம்மன் பிளவை சந்தித்து இந்த செய்தியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் உடனடியாக அறிவியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் உதயகம்மன் பிள்ளை அவர்கள் சொன்னதை கேட்டு இப்பொழுது இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றார். முதலில் காணொலியை பார்ப்போம், பிறகு விவரமாக பேசுவோம். சுரேஷ் சலே මැතිතුමා බලන්න අද දින උදෑසන ඔහුගේ සහෝදරයාත් පුතත් රාජ් පොලිසියට ගියා. ඒ අවස්ථාවේ ඔහු දැඩි කඩාවැටීමකට ලක් වෙලා හිටියේ. ඊයේ රාත්‍රියේ ඔහුට රාත්‍රී කෑමට ලබා දීලා තියෙන්නේ බත් හැන්දක් ராபோதி சமூக பமனன். ரைட், அதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. அதாவது இன்று காலையில் சுரேஷ் சலேவை சந்திக்க சென்ற சுரேஷ் சலேனுடைய சகோதரனும் மகனுக்கும் சுரேஷ் சலே சொல்லி இருக்கின்றார், நேற்று இரவு எனக்கு சோறு ஒரு கரண்டியும் அதற்கு ராபு கரியாக ராபு சொதி என்று தான் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனம் ராபு சொதியும் தான் கொடுக்கப்பட்டது. அதையும் கீழே ஒரு பேப்பர் பத்திரிகையை விரித்து அதன் மேலே தான் அந்த சோறு ஒரு கரண்டியையும் ராபு சொதியையும் ஊற்றினார்கள், போட்டார்கள். அதை சாப்பிடும் போது அந்த பேப்பர் பத்திரிகை கிழிந்து சாப்பாடு முழுக்க அவர்கள் கொடுத்த கொஞ்சம் சாப்பாடும் கீழே கொட்டிவிட்டது. பிறகு அதைத்தான் எனக்கு சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது மிகவும் ஒரு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னை உள்ளே வைத்து, என்னால் இருக்க முடியவில்லை என்று சுரேஷ் சலே குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஆகவே நேற்று இரவு தொடக்கமே அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்திருப்பதாகத்தான் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். உணவு மாத்திரமல்ல, மருந்தும் வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார், நீராகாரமும் வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஆகவே இறக்கும் வரை, சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திலே சுரேஷ் சலே குதித்திருப்பதாகத்தான் உதயகம்மன் பிளவுக்கு செய்தி வந்திருக்கின்றது. சுரேஷ் சலேவினுடைய மனைவியும் மகனும் சுரேஷ் சலேவின் சகோதரனும் தான் இந்த விடயத்தை உதயகம்மன் பிளவிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுரேஷ் சலே மகனிடம் சொல்லியிருக்கின்றாராம், நாயை விட மோசமாக என்னை இங்கு கொடுமைப்படுத்துகிறார்கள், எனக்கு இதற்கு மேலும் உள்ளே இருக்க முடியாது, நான் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இப்படி சித்திரவதையை அனுபவிப்பதை விட நான் செத்துப்போவதே மேல் என்று
சுரேஷ் சலே அவருடைய மகனிடம் சொன்னதாக உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். சுரேஷ் சலேவை பார்க்க சென்ற அவருடைய மகனும் தந்தையும், சுரேஷ் சலேவும் அவருடைய மகனும் பேசுவதை, கதைப்பதை பார்ப்பதற்கு 7 போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்திலே இருந்திருப்பதாக உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். இதே நேரத்தில் இந்த விசேட ஊடக சந்திப்பிலே உதயகம்மன் பிள்ளை சிஐடி திணைக்களத்துக்கு ஒரு சவாலையும் விடுக்கின்றார். அதாவது சுரேஷ் சலே அவருடைய மகனுக்கு சொல்லியிருக்கின்றாராம், என்னை நிர்வாணப்படுத்தி இந்த அதிகாரிகள் கொடுமைப்படுத்தி விசாரணை செய்த போது அந்த இடத்திலே 8 சிசிடிவி கேமராக்கள் இருந்தது என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறார் தானே உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் அந்த சிசிடிவி காட்சிகளை உடனடியாக வெளியிடுங்கள் என்று, முடிந்தால் வெளியிடுங்கள் என்று உதயகம்மன் பிள்ளை சிஐடிக்கு சவால் விடுகின்றார். இதே நிலையில் உதயகம்மன் பிள்ளை மற்றொரு விடயத்தினை முன்வைத்திருக்கின்றார். அதாவது சிஐடிக்கு தேவை சுரேஷ் சலே உயிரிழக்க வேண்டும். அந்த தேவை சிஐடி அதிகாரிகளுக்கு இருக்கின்றதாம். காரணம் என்னவென்று பார்த்தால் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுவதைப் போல இந்த அரசாங்கம், என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான அந்த பிரதான சூத்திரதாரியை நாங்கள் கண்டுபிடிப்போம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம், உண்மைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம், நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். அது பொய் வாக்குறுதி. அந்த பொய் வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசாங்கம் திணறிக் கொண்டிருப்பதால் சுரேஷ் சலேவை கைது செய்து உள்ளே வைத்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த அரசாங்கத்துக்கு தேவை இருக்கின்றது. இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்னால் இராணுவம் இருந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சுரேஷ் சலே இப்பொழுது அவர் இந்த மன உளைச்சல் தாங்கிக் கொள்ள முடியாமல், இந்த கொடுமைகள் எல்லாம், சித்திரவதைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால், தற்கொலை செய்து கொண்டால் அது அரசாங்கத்துக்கு மிக இலகுவாகிவிடும். இதோ சுரேஷ் சலே இறந்து விட்டார், இதற்கு மேல் எங்களால் இந்த விசாரணைகளை முன்னோக்கி நகர்ந்து செல்ல முடியாது, இதை கொண்டு செல்ல முடியாது, இனியும் விசாரணைகள் தடைப்பட்டு விட்டது என்று ஒரு கருத்தை சொல்லி இதை மூடி மறைக்கலாம் என்று இப்போதைய அரசாங்கம் திட்டமிடுவதாக உதயகம்மன் பிளவுக்கு தெரிந்திருக்கின்றது. அதைத்தான் அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கின்றார். சட்ட வைத்திய அதிகாரி சுரேஷ் சலேவினுடைய மன நிலைமை, உடல் நிலைமை குறித்து ஒரு முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்திற்கு வழங்கியும் கூட சிஐடி அதிகாரிகள் சுரேஷ் சலேவை இப்படி சித்திரவதை செய்வது, கொடுமை செய்வது, இதற்கு தான் இவர்களுக்கு எப்படியாவது இவருக்கு கரைச்சல் கொடுத்து, இவருக்கு சித்திரவதை கொடுத்து இவருடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் சிஐடி விசாரணை அதிகாரிகளுக்கு இருப்பதாக உதயகம்மன் பிள்ளை இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவிக்கின்றார். சுரேஷ் சலேவை பரிசோதித்த மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம், சுரேஷ் சலே அவர் மிகவும் போசாக்கு குறைபாட்டில் இருக்கின்றார், அவருக்கு புரோட்டீன் குறைபாடு இருக்கின்றது, உடனடியாக அவருக்கு புரோட்டீன் வழங்கப்பட வேண்டும், விட்டமின் டி குறைபாடு இருக்கின்றது, சரியாக மரக்கறிகள் பல வகைகள் அவருக்கு வழங்கப்படாமை காரணம்தான் இவருக்கு இந்த விட்டமின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது, சூரிய வெளிச்சம் இல்லாமல் அவருக்கு விட்டமின் டி சரியாக போதாமல் இருக்கின்றது, அவரை சற்று வெளியே அழைத்து வர வேண்டும், சூரிய வெளிச்சம் படும் இடத்திலே அவரை அழைத்து வந்து சற்று உடற்பயிற்சி அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளார்களாம். ஆனால் சிஐடி அதிகாரிகள் இவை எல்லாவற்றையுமே தடை செய்திருக்கின்றார்கள். இவருக்கு சரியான போஷாக்கு கிடைக்காத வண்ணம் இவர்கள் செயற்படுகின்றார்கள், இவருக்கு உடற்பயிற்சி இவர் செய்ய முடியாத வகையில் இவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அவருடைய உடல் நிலைமை மிகவும் மோசமாகும். இதையும் இன்னும் மருத்துவ அறிக்கை இருந்தும் கூட சிஐடி அதிகாரிகள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று உதயகம்மன் பிள்ளை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சிஐடி அதிகாரிகள் சுரேஷ் சலேவுக்கு ஒரு கரண்டி, ஒரு அகப்பை சோறும் ராபு சொதியும் கொடுத்திருக்கின்றார்களாம். இதே ஊடக சந்திப்பின் இடையில் தான் அவர் காண்பிக்கின்றார் ஒரு மருத்துவ அறிக்கை. அது வைத்தியர் ஜெயசீலன் ஜெயகாந்தன் என்பவர் சுரேஷ் சலேவினுடைய உடல்நிலை சம்பந்தமாக பரிசோதனை செய்துவிட்டு வழங்கிய அறிக்கை அத்தான் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் 19ஆம் இலக்க பக்கத்திலே எல்லா விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். அதாவது உதயகம்மன் பிள்ளை முதலில் குறிப்பிட்டதை போல விட்டமின் குறைபாடு, விட்டமின் டி, விட்டமின் பி குறைபாடுகள் இருப்பதெல்லாம் அந்த இடத்திலே குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல வாரத்திற்கு 4 நாட்களாவது அவர் சூரிய ஒளி படும் இடத்தில் வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு
சொல்லப்பட்டிருக்கின்றதாம். மரக்கறி வகைகள், பழ வகைகள் இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பல விடயங்கள் அந்த மருத்துவ அறிக்கையில் 19ஆம் இலக்க பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டுகிறார். இந்த மருத்துவ அறிக்கையில் 6ஆம் பக்கம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டுகிறார். அது என்னவென்றால், சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் கழித்து விசாரணை அதிகாரிகள் இவரை ஒரு இடத்திற்கு அழைச்சினார். அதாவது சிஐடி திணைக்களத்துக்குள்ளேயே எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கு இவர் கைதாகி வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் வைத்து ஒரு 13 அதிகாரிகள் அவரை சூழ இருந்தார்களாம். அதற்கு அந்த தருணத்திலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சுரேஷ் சலேவை நிர்வாணப்படுத்தி அவருடைய கைகளுக்கு விலங்கிட்டு அவரை குனியச் செய்தார்களாம். குனியச் செய்து அவருடைய உடலில் இப்பொழுது ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, உள்ளாடை. அந்த உள்ளாடையையும் கலற்றி ஆசனவாயில் விரலை போட்டு அவரை சித்திரவதை செய்தார்கள் என்று சுரேஷ் சலே வைத்திய அதிகாரியிடம் சொல்லியிருப்பதாக அந்த அறிக்கையில் போடப்பட்டிருப்பதை உதயகம்மன் பிள்ளை இன்று ஹைலைட் செய்து காட்டுகிறார். இப்படியா அநியாயப்படுத்துவது சுரேஷ் சலேவை, இப்படியா அநியாயப்படுத்துவது என்றுதான் உதயகம்மன் பிள்ளை கேள்வி கேட்கின்றார். கைது செய்யப்பட்டதிலிருந்து 40 நாட்களும் தரையில் தான் இவர் உறங்கி இருக்கின்றாராம். யார்? சுரேஷ் சலே. கைது செய்யப்பட்ட அந்த சின்ன அறையிலே, இருட்டிலே, கீழே தரையில் தான் அவர் உறங்கி இருக்கின்றார். எதுவுமே கொடுக்கவில்லையாம். பிறகுதான் இவர் பல இடங்களில் இந்த விஷயம் வெளியானதும் தான் 40 நாட்கள் கழித்து ஒரு மெல்லிய மெத்தையை இவருக்கு வழங்கி இருக்கிறதாக உதயகம்மன் பிள்ளை மிக கவலையுடன் தெரிவிக்கின்றார். ஆகவே தரையில் படுத்திருந்த சுரேஷ் சலேவுக்கு சரியான நித்திரை கிடைக்கவில்லையாம். சரி, நித்திரை கொள்ள மாட்டேங்கிறார் என்று சிஐடி அதிகாரிகள் ஒரு மெல்லிய மெத்தையை கொடுத்திருக்கிறார்கள். மெல்லிய மெத்தை கொடுத்ததுக்கு பிறகும் சுரேஷ் சலேவால் நித்திரை கொள்ள முடியவில்லையாம். என்ன காரணம் என்று நானும் யோசித்தேன். அப்பொழுதுதான் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். அவர் உறங்குவதற்கு நேரே மேலே ஒரு பெரிய எல்இடி வெள்ளை நிற லைட் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கின்றதாம். அந்த லைட்டில் இருந்து வெளியாகின்ற வெளிச்சம் காரணமாக சுரேஷ் சலேவுக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்கின்றார். இன்னமும் நீதிமன்றம் பிரேரணை பிறப்பிக்காத, அதாவது உதயகம்மன் பிள்ளை நீதிமன்ற கட்டளையில் கைது செய்யவில்லையாம். ஜனாதிபதிக்கு தேவை இருக்கின்றதாம் சுரேஷ் சலேவை கைது செய்வதற்கு. ஜனாதிபதிக்கு இருக்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிஏவை பயன்படுத்தி, ஜனாதிபதிக்கு இருக்கின்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி பிடிஏவின் கீழே சுரேஷ் சலேவை கைது செய்து சாமானிய ஒரு குற்றச்சாட்டில் கைதாகின்ற சந்தேக நபர் குற்றவாளிகளுக்கு கூட வழங்கப்படாத, அவர்கள் அனுபவிக்காத கொடுமைகள் பலவற்றை சுரேஷ் சலே சம்பந்தமே இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கஷ்டப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார் என்று உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருக்கின்றார். அதுவும் சுரேஷ் சலே இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அறையில் அளவு கூட இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாக உதயகம்மன் பிள்ளை தெரிவிக்கிறார். எப்படி என்றால் 6க்கு 4 மிகச்சிறிய ஒரு ஒடுங்கிய அறை தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்திலே இப்படி நடக்கக்கூடாது, இவர் சம்பந்தமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டில் சுரேஷ் சலேவை வைத்து இப்படி கொடுமைப்படுத்துவது எப்படி என்ற கேள்வியை உதயகம்மன் பிள்ளை கேட்கின்றார். அந்த அறிக்கையில் இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். அந்த அறையில், அந்த ஒடுங்கிய அறைக்குள்ளே ஒரு வெற்று டின் இருக்கின்றதாம். அந்த டின்னில் தான் சுரேஷ் சலே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதாம். நேற்றைய தினம் நான் சொன்னதை போல இந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னொரு விடயம். அதாவது சுரேஷ் சலேவை நிர்வாணமாக்கி அவருடைய கால்களுக்கு தாக்குதல் நடத்தி அடித்திருக்கின்றார்கள். ஆகவே சுரேஷ் சலே கேட்கின்றாராம் மருத்துவ அதிகாரியிடம், நான் மிருகமா என்று மருத்துவ அதிகாரியிடம் கேட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டுகிறார். நாங்கள் ஏற்கனவே சொல்கிறது போல நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட காரணங்கள் தான் சுரேஷ் சலே தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவர் கடும் மன அழுத்தத்தில் இருக்கின்றார். அவர் எந்த நேரத்திலும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற விடயம் அந்த 24ஆம் பக்கத்தில் அந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை கூறுகின்றார். ஆனால் இன்னமும் இவருடைய உயிரை தற்கொலை செய்து கொள்ள காரணம் அவர் இன்னும் அவருடைய உயிரை பிடித்துக் கொண்டு இருக்கின்றார். காரணம், அவர் உண்மைகளை வெளியுலகத்துக்கு சொல்ல காத்திருக்கின்றாராம். ஆனால் சிஐடி அதிகாரிகளுக்கு தேவை இவர்
உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். இவர் தன்னுடைய உயிரை அவராக மாய்த்து கொண்டால், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போலத்தான் சிஐடி அதிகாரிகளுக்கு இலகுவாக இருக்குமாம். ஆம், இந்த முக்கியமான சந்தேக நபரை நாங்கள் கைது செய்து விசாரணை செய்தோம், இப்பொழுது அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார், இதற்கு மேல் இந்த விசாரணையை தொடர முடியாது என்று சொல்லுவதற்கு தான் சிஐடி அதிகாரிகள் காத்து கொண்டிருப்பதாக உதயகமன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். ஆகவே சிஐடிக்கு தேவை இருக்கின்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு சுரேஷ் சலேவை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து அவருடைய உயிரை அவரே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவரை ஆளாக்குகின்றார்கள் என்பதைத்தான் சிஐடியினுடைய இப்பொழுது வேலையாக இருக்கிறதாக உதயகமன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு விடயம் முன்வைக்கின்றார் உதயகமன் பிள்ளை. அதாவது இப்பொழுது தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சிஐடிக்குள்ளே இருக்கின்ற, அவருக்கு தொலைக்காட்சியும் பார்க்க முடியாது, எதுவுமே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்தில் தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். ஆனால் உதயகமன் பிள்ளை நினைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியாது, இந்த ஊடக சந்திப்பை அவர் பார்ப்பார் என்று. அவர் இந்த ஊடக சந்திப்பினூடாக சுரேஷ் சலேவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கின்றார். என்னவென்றால், என்னுடைய அன்பான சுரேஷ் சலே அவர்களே, உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். இந்த உண்ணாவிரதத்தை, சத்தியாகிரகத்தை, இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள். குறைந்தது நீங்கள் மருந்தையும் தண்ணீரையுமாவது பெற்று நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் உயிரிழந்து விடக்கூடாது, நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தற்கொலை செய்து கொண்டால் அது இந்த அரசாங்கத்துக்கு வெற்றியாக அமைந்துவிடும். அதற்கு தான் இந்த சிஐடி அதிகாரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய உயிரை நீங்களாக மாய்த்து கொள்ளும் வரை தான் இந்த சிஐடி அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உயிர் மிக முக்கியமானது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் உங்களுடன் துணை இருப்பார்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பாக குரல் எழுப்புவார்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் நீரை அருந்துங்கள், மருந்து குடியுங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்று ஊடக சந்திப்பின் ஊடாக உதயகமன் பிள்ளை சுரேஷ் சலேவுக்கு ஒரு செய்தியினை அவ்வாறு வழங்குகிறார். அந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் என்னவென்றால், மெயின் பாயிண்ட், உதயகமன் பிள்ளை எங்கு சுற்றி எங்கு வருகிறார் என்பது நன்காகவே தெரியும். அவை எங்கோ ஒரு இடத்தில் தொடங்கி சரியான அவருடைய இடம், அவருடைய டாக்கட்டான இடம் அதுதான், அங்கு கொண்டு வந்து முடித்திருக்கின்றார். மக்களை உசுப்பேற்றும் வேலையை சிறப்பாக செய்பவர்கள் இவர்கள் தான். இவர் உதயகமன் பிள்ளை, விமல் வீரவன்சன், இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவை மக்களை உசுப்பேற்றி விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும். இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள். அப்படி ஒரு உதாரணம் தான் இது. இந்த ஊடகத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார். சிங்கள ஜனதாவணி எழுமுங்கோ, சிங்கள மக்களே எழுந்திருங்கள், ஏன் இன்னும் மௌனம் காக்கின்றீர்கள்? நீங்கள் நடைபிணங்களா? எங்களுடைய இராணுவ தலைவனுக்காக, யுத்த வெற்றி வீரனுக்காக நீங்கள் குரல் எழுப்ப மாட்டீர்களா? குரல் கொடுக்க மாட்டீர்கள் என்று சிங்கள மக்களுக்கு ஒரு செய்தியை உதயகமன் பிள்ளை கொடுக்கின்றார். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு மூச்சு காற்றும், சுவாசிக்கும் மூச்சு காற்றும், அது மேலே இழுக்கும் போது அந்த இழுக்கின்ற ஒவ்வொரு மூச்சு காற்றும் இந்த நாட்டின் இராணுவத்தினர் கடன் கொடுத்தது, அவர்களுடைய புண்ணியத்தால் தான் நாங்கள் இங்கு சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும். எப்படியெல்லாம் மக்களை ஏவிவிட முடியுமோ, உசுப்பேற்ற முடியுமோ, அதை இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு ஸ்பாக்கை ஏற்படுத்துகின்றார். அந்த இதை பார்க்கின்ற சில இருப்பார்கள் தான், இதை பார்த்தவுடன் இப்பொழுதே பாருங்கள், சிஐடி முன்னுக்கு சென்று கத்தி கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளே உடுத்திக் கொண்டு சென்று சுரேஷ் சலேவை காப்பாற்றிக் கொண்டு வெளியே வந்து விடுவோம் என்று இன்னும் சிலரும் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை, இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். அப்படியானவர்கள் தான் இவருடைய இந்த ஊடகத்தில் இறுதி கதையை கேட்டு துடிதுடித்து நாளைய தினமே வேண்டுமானாலும் சிஐடி முன்னுக்கு ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம்தான், இல்லாமல் இல்லை. அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஊடகத்திப்பு அமையலாம். இறுதியாக குறிப்பிடுகின்றார், எல்லா சிங்கள மக்களும் சோசியல் மீடியாவிலே எழுதுங்கள், சுரேஷ் சலேவுக்காக நான் இருக்கின்றேன், சுரேஷ் சலே அவர்களே நான் உங்களுக்காக இருக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கள், உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வீடியோ போடட்டாம், பதிவுகளை எழுதட்டாம். அடடா, என்ன 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 நடக்கின்றது என்று பாருங்கள். சுரேஷ் சலே எல்லாம் பார்க்கவா போகின்றார்? உள்ளே இருக்கும் ஒருவர் தடுத்து வைத்து, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் ஒரு நபர் எப்படி இவர்கள் எழுதுவதெல்லாம் பார்க்க போகின்றார்? அதே ஒரு கேலிக்கூத்தாகத்தான் இருக்கின்றது இந்த உதயகமன் பிள்ளை போனவருடைய இந்த மாதிரியான கருத்துக்கள். எதை எப்படியோ
சுரேஷ் சலைவுக்கு ஆதரவை திரட்ட வேண்டும், சுரேஷ் சலைவுக்கு ஆதரவாக சிங்கள மக்களை முன்னுக்கு அழைத்து வர வேண்டும், அதற்கான ஒரு வேலைப்பாடு தான் இது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நிறைய கமெண்ட்ஸ் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அவருடைய காணொலி கீழே கேட்கின்றார்கள், சரத் பொன்சேகா ஜம்பர் அணிந்து சிறைக்கு சென்ற போது நீங்கள் எங்கு உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று ஒரு சில சிங்கள சகோதரர்களும் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு இனி பதில் நாங்கள் சொல்ல முடியாது, உதயகம்மன் பிள்ளை தான் சொல்ல வேண்டும், அது உதயகம்மன் பிள்ளையோடு தான் கேட்க வேண்டும், எங்கு அப்போது உறங்கிக் கொண்டிருந்தார் என்று அது அவரிடம் நீங்கள் அவர் கேட்டுக்கொண்டால் சிறந்தது. அதே போல என்ன காரணத்துக்காக நீங்கள் தொடர்ந்தும் உதயகம்மன் பிளவுக்காகவும் பிள்ளையானுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் இந்த கமெண்ட் செக்ஷனிலே சிங்களவர்கள் சிங்களத்திலே எழுதியிருக்கிறார்கள். அதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது. உதயகம்மன் பிள்ளை ஏன் இப்படி தடுமாறிக் கொண்டிருக்கின்றார், அவருக்கு என்ன தேவை இருக்கின்றது, அப்படியெல்லாம் பல கேள்விகள் சிங்கள மக்கள் கேட்டிருக்கிறார்கள். இது சிங்களத்திலே அவருடைய காணொளி சிங்கள மொழியில் பேசுகிறார். அதே போலதான் அதை பார்த்த சிங்கள மக்கள் எழுப்பியிருக்கின்ற கேள்விகள் தான் அது. அதே போலதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கெஹேல் ஒரா கரென் டனே அதையும் சொல்லியிருக்கிறார்கள். அது நிறைய கருத்துக்கள் அப்படியானது இருக்கின்றது. இதுதான் இன்றைய நிலைமை. பிவித்துரு உரிமைய கட்சியின் உதயகம்மன் பிள்ளை சொன்ன விடயங்கள் தான் அவை. இது ஏதோ அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள், அனைத்து ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் முன்வந்து சுரேஷ் சலைவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் சரத் பொன்சேகா குறிப்பிடுவார், சுரேஷ் சலையை சேவை செய்தது கோட்டாபய ராஜபக்சவுக்கு தனிப்பட்ட விதத்திலே உதவி கொண்டிருந்தார். அவரை நாங்கள் எந்த விடயத்துக்குமே நாங்கள் எடுத்ததும் இல்லை, அவருடைய உதவியை நாங்கள் பெற்றதும் இல்லை. அதாவது சம்பந்தமாக யுத்தம் முடிவதற்கு சுரேஷ் சலை எந்த விதத்திலும் பாடுபடவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் கோட்டாபய ராஜபக்சவுக்கு நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருந்தார். அது கோட்டாபய ராஜபக்சவுடைய கோலையாத்தான் சுரேஷ் சலையை தவிர இராணுவத்திற்கு எந்த விதமான ஒத்தாசையும் அவர் கொடுக்கவில்லை என்று சரத் பொன்சேகாவை குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஊடக சந்திப்பிலே. அப்படியெல்லாம் கதைகள் இருக்கிறது. நமக்கு எதற்கு, அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் இந்த சுரேஷ் சலை சிஐடியில் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் இறங்கி இருப்பது தான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அது உண்மையா பொய்யா என்பது எமக்கு தெரியாது. ஏன் காரணம், சொல்பவர் உதயகம்மன் பிள்ளை சொல்வதால் அதை உறுதியாக சொல்ல முடியுமா இல்லை என்பது தெரியாது. ஆனால் அது சுரேஷ் சலை அவருடைய மகனுக்கும் மனைவிக்கும் சகோதரனுக்கும் சொல்லியிருக்கின்ற தகவலைத்தான் அவர்கள் சொன்னார்களாம். உதயகம்மன் பிளவிடம் இந்த செய்தியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் உடனடியாக அறிவியுங்கள் என்று. அதன் காரணமாகத்தான் இன்று இந்த அவசர ஊடகத்தை நடத்தி இந்த விடயத்தினை சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம் இதன் ஃபீட்பேக் எப்படி இருக்க போகின்றது என்று. தொடர்ந்தும் லங்காசியோடு எழுதுங்கள். உங்களுடைய கருத்துக்களை உதயகம்மன் பிரிவினுடைய இந்த கருத்துக்கள் சம்பந்தமாகவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளை இல்லை, மீண்டும் திங்கட்கிழமை நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.